ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா அருண்குமார். இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சமான பிரியாணி, அதாவது பிரியாணிக்கு ஈக்குவலாக ஊன் சோறுன்ற ஒரு ரெசிபியை பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருங்க. அது கூடவே ஒரு கை அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயோட வதக்கி விடுங்க. ஒரு பிரியாணியை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் விழுது சேர்த்துக்கிறோங்க. வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு மிக்சியில் போட்டு நைஸாக அரிச்சு எடுத்துக்கிட்டால் விழுதுங்க. அது நல்லா எண்ணெயோட வதக்கி விடுங்க. பிரியாணியோட பிறப்பிடம் பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷானு நம்பப்படுதுங்க. ஆனால் இது சில டிபேட் கூட போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டிபேட்டில் பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷியாவா அரேபியாவான்றது கூட போயிட்டுருக்கு. இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா வெங்காய விழுதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி விழுது சேர்த்துக்கிறேங்க. தக்காளியும் மிக்சியில் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி அதோட விழுதை நான் இப்போ சேர்த்துருக்கேங்க. இப்போ ரெண்டுமே நல்லா எண்ணெயோட வதங்கி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணுங்க. இது பார்த்திங்கன்னா பிரியாணின்றதை போர் வீரர்களுக்காக கொடுக்கப்பட்ட உணவாக கொண்டு வரப்பட்டது தான் பிரியாணின்றது. இப்போ இது கூடவே நம்ம மட்டன் துண்டுகளை சேர்த்துக்கலாங்க. ஊன் சோறுனா சில பேர் என்னன்னு யோசிப்பீங்க. ஊனுன்றது மாமிசம்னு சொல்லுவாங்கங்க. இது கரின் சோறு கூட சில இடத்துல சொல்கிறாங்க. இப்போ மசாலாவெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கும் ஊன் சோறுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் செய்கிறத பார்த்தாவே சில பேர் கண்டுபிடிச்சிருவீங்க. சப்போஸ் தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் காத்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே மட்டன் பீஸில் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, கொதியும் லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்புன்றதுக்கு 2 மடங்கு தண்ணின்றது விதம். ஸோ இப்போ 2 கப்புனால நான் 4 டம்ளர் தண்ணி விற்றுக்கிறேன். இது கொஞ்சம் குறைவாக எடுக்கணும். பார்த்தீங்கன்னா அரிசி பழசாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கூடுதலாக கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக ஆஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். இதில் நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொதி வர டைமில் நம்ம லிட் போட்டு மூடி வைக்கணும். அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம குக்கர் லிட் போட்டு மூடி வச்சு கறி வேகிறதுக்காக 6 விசில் விடணுங்க.
இது பார்த்தீங்கன்னா கிபி 14-15ஆம் நூற்றாண்டில் முகலாய அரசர்கள் இந்தியாவில் பிரியாணின்ற உணவை வந்து பிரபலப்படுத்தினாங்க. அதுவும் இப்போ விசில் கூட வந்துருச்சு, 6 விசில் சூப்பராக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயே நீங்கள் கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி உப்பும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். முகலாய அரசர்கள் தான் பிரியாணியை இந்தியாவில் பிரபலப்படுத்தினாங்க. அவங்களே விரும்பி உண்ணக்கூடிய உணவாகவும் அரண்மனை உணவாகவும் மாற்றிட்டாங்க. இப்போ சூப்பராக அரிசி சேர்த்தாச்சு. அடுத்து லிட் போட்டு இதை 3 விசில் விட்டுருங்க. சூப்பர், விசில் கூட வந்துருச்சு. ஊன் சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா நெய்லாம் மேலே பிரிஞ்சு சூப்பராக இருக்க பாருங்க, அட்டகாசமாக. இது கொஞ்சம் குழவியாக சாப்பிட்டாதாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க. இதை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே தமிழர்கள் போர் வீரர்களுக்காக சத்துள்ள உணவாக கொண்டு வரணுன்றதுக்காக இறைச்சியையும் அரிசி இது 2ஐயும் சேர்த்து ஊன் சோறுன்ற மெத்தடில் அப்போவே போர் வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டதுங்க. அது நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, பிரியாணிக்கும் ஊன் சோறுக்கும் சில வித்தியாசம் இருக்குன்னு. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து பிரியாணிக்கு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, இந்த மாதிரி சில ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுவோம். அதெல்லாம் இதில் சுத்தமாக சேர்க்க மாட்டோங்க. சேர்க்காம மசாலா மட்டுமே போட்டு அட்டகாசமாக செய்யக்கூடியது தான் ஊன் சோறுன்றதுங்க. அந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.